Hello friends, welcome to Shubhami Corner. So, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு டூரிசம்ல வந்து கொடைக்கானல் 3 days பேக்கேஜ்ல நம்ம புக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இந்த பேக்கேஜ் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். என்னென்ன பிளேசஸ்லாம் இந்த பேக்கேஜில் கவர் ஆகுதுன்னு நான் போட்டிருக்கேன், அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டின்னருக்கு குடுவாஞ்சேரியில் நிறுத்துகிறாங்க. அடுத்த 2 பிரேக் வந்து உளுந்தூர்பேட்டையிலையும் வத்தலகுண்டுலையும் நிறுத்துகிறாங்க. வத்தலகுண்டில் நிறுத்தின இடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்டிக் பேர்ட் பார்க்குன்னு ஒன்று இருந்தது. அது வந்து 9 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுதான். ஆனாலும் வந்து வெளியில் அந்த பேர்ட் சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருந்தது. பக்கத்தில் அந்த நர்சரிஸில் வந்து அவ்வளோ விதவிதமான பிளான்ட்ஸும் ட்ரீஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் சைடில் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு அடுத்ததான் நம்ம கொடைக்கானல் ஹில்ஸ் ஏற போகிறோன்றதுனால நடுவில் வந்து எங்கேயுமே நிறுத்த மாட்டாங்க. அதனால் வந்து இங்கே வந்து நமக்கு ஒரு 20 minutes பிரேக் விட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஹில்ஸை ரீச் ஆகிட்டோம். இப்போவே பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து மார்னிங்கிறதுனால அந்த பனிமூட்டத்தோடு அந்த ஹில்ஸை பார்க்குறதே வந்து சூப்பராக இருந்தது. இங்கேருந்து தூரமாக வந்து ஒரு ஃபால்ஸ் தெரியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் நிற்குதுல்ல, இதுதான் அந்த ஃபால்ஸ்க்கான வியூ பாயிண்ட்டாக. கைடு வந்து ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தார். எல்லா சைடுமே வந்து ஹில்ஸாக இருந்தது. நடுவில் மட்டும் அந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கே வந்து செமையாக இருந்தது. இந்த பேக்கேஜை வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம்னா தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கிறதுக்கு வந்து ஃப்ரைடே 7 o'clock PM நம்ம ரீச் ஆகிடணும். அங்கேருந்து வந்து 7:30 பஸ் எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்டே 6 o'clock வந்து சென்னையை திரும்ப ரீச் பண்ணிடுவோம். அப்படியே வந்து நம்ம கிட்ட வந்துட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஃபால்ஸ் இருந்தது. இது வந்து வரபோது நான் வந்து நிறுத்துறேன்னு கைட் சொன்னார். இப்போ வந்து நம்ம ஹோட்டல் தமிழ்நாடுக்கு வந்திருக்கோம். இந்த தமிழ்நாடு ஹோட்டல் சுற்றி இருக்க கார்டன்ஸு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. இங்கே வந்து இந்த மாதிரி வாத்து மாதிரி பாண்ட், அப்புறம் ஐ லவ் கொடைக்கானல், இந்த மாதிரி நிறையவே அங்கே இருந்தது. அண்ட் இங்கே என்னெல்லாம் இருக்குன்றதையும் இங்கே போட்டிருக்காங்க. இது வந்து கிட்ஸுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியா. நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து வந்திருக்கோம். நமக்கு வந்து இந்த 2 days இங்கே தான் சாப்பாடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் வந்து கொடைக்கானல் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து அவங்க ரூம்ஸ் பற்றியும் போட்டிருக்காங்க. எல்லாமே எவ்வளோ ரேட்டு அது எல்லாமே வந்து இங்கே டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரூம்ஸ்லாம் வந்து பீக் சீசன்லலாம் ப்ரைஸும் மாறுது. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிளேஸ்லாம் விசிட் பண்ணலாம் கொடைக்கானல்னு வந்து டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க வித் கிலோமீட்டர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லேருந்து ஒவ்வொரு இடமும் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து எவ்வளோ தூரம்னு போட்டிருக்கு. அண்ட் இங்கே வந்து விளையாடுறதுக்கு உங்களுக்கு செஸ்ஸு கேரம்லாம் வந்து இங்கே டைம் பாஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே 1 இதெல்லாம் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே வந்து சுண்டல், பொங்கல், தோசை, இட்லி, அப்புறம் தொட்டுக்க சட்னிஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆக போகணும். எங்கள் ரூம் வந்து 3rd floor இருந்தது. 50-51 தான், லிஃப்டில் போகலாம். மொத்தமாக இந்த ஹோட்டலில் வந்து 3 floors இருக்குது. நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷேர்டு ரூம், 2 adults இருக்கலான்னு சொன்னாங்க. இப்போ வந்து இந்த ரூம்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க கைஸ், நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே 2 சேரு, ஃப்ளாஸ்க்கு, 2 கிளாஸ் இருக்குது. அடுத்து 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, 2 pillows இருக்குது. அடுத்து ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு வார்ட்போர்ட். அடுத்து வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. 2 டிவி இருக்குது, அதில் 1 ஓடலை. இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, மை ஃபேவரட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம், பால்கனி. அது திறந்து அந்த வியூவை பார்த்தா வேறு லெவலில் இருந்தது. இந்த வியூ சூப்பராக இருந்தது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரும் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து நின்று நம்ம வேடிக்கை பார்த்தாலே நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து இங்கே வாஷ்ரூம் இருக்குது.
இப்போ வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1 o'clock வந்து நம்ம பிளேஸ்லாம் விசிட் பண்ண கிளம்பணும். இங்கே வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய ஃபிஷ்லாம் இருந்தது. இதுதான் லன்ச்சு, சப்பாத்தி, அப்பளம், அப்புறம் வந்து ரைஸு, பொரியல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, ரசம், சாம்பார் அதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து ஒரு குட்டி வேன் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு பிளேஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். இது எல்லாமே வந்து பேக்கேஜ்லேயே வந்துடும். இந்த வேன்லாம் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் தான் அப்பர் லேக் வியூ. இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த லேக் வியூ வந்து ரொம்ப அழகாக இங்கேருந்து விசிபிளாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகுது, பட் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணாலே அது வந்து கலைஞ்சிருது. இந்த மாதிரி சின்ன பிளேஸ்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 10 minutes தான் டைம் தராங்க. அந்த 10 minutes கழித்து அவங்க சொல்கிற டைமுக்கு நம்மளே வந்து வேனில் போய் ஏறி உட்காந்துக்கணும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் மோயர் பாயிண்ட். இது வந்து அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இல்லை, பட் ஆனாலும் அவங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க. இதோட டிக்கெட் சார்ஜ் வந்து 10 rupees. நான் சொன்ன மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு பனி மூட்டமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஒயிட்டாக தான் இருந்தது. எனக்கு எதுவுமே சரியாக தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கேரளா, அந்த சைடு தமிழ்நாடு, இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஏறி போய் பார்க்குற மாதிரி தான். அங்கே போனாலும் எனக்கு வந்து எதுவுமே தெரியல. ஆனாலும் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்து புதுசாக இருந்தது, குளிராக இருந்தது. ஸோ ஜாலியாக இந்த இடத்த நான் என்ஜாய் பண்ணேன். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மேலே ஏறி எடுத்த கிளிப்ஸு. மேலேருந்து வியூ இப்படி தான் இருந்தது. அங்கே இருக்க ட்ரீஸ்லாம் பார்த்தாலே ஏதோ ட்ராயிங் பண்ணி வச்ச மாதிரி ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது தான் பைன் ஃபாரஸ்ட். இதுவும் வந்து லிஸ்ட்டில் இல்லை, ஆனால் அவங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க. இந்த இடத்த வந்து நீங்கள் நிறைய படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட இங்கே வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருந்தாங்க. இந்த இடம் இல்லை, மோஸ்ட்லி கொடைக்கானலில் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் எல்லா இடத்துலையுமே அவங்க இருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸு. இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க தான் மோஸ்ட்லி வந்து வருவாங்க. அப்படியே இந்த இடத்துல வந்து நானும் என் தம்பி வந்து ஹார்ஸ் ரைடு போயிருந்தோம். எப்பயுமே நம்ம பீச்சில் தான் போவோம். இப்போ வந்து புதுசாக நாங்கள் பைன் ஃபாரஸ்ட்டில் ட்ரை பண்ணியிருந்தோம். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் அந்த டேர்னிங்லலாம் வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பயமாக இருந்தது. இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்க இடம் பில்லர் ராக். இது வந்து அவங்க கொடுத்த லிஸ்ட்லேயே வந்து இருந்தது. இங்கே வந்து பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்தது. வெளியிலே வந்து நமக்கு யானையெல்லாம் வர வச்சுது. ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருந்ததுனால கண்ணுக்கு வந்து ஒன்றுமே தெரில. எனக்கு அப்செட் ஆகிடுச்சு. என்னடா வந்ததுக்கு இந்த பனிமூட்டத்தை மட்டும்தான் பார்க்க முடியுமா, வியூவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் இருந்த ஷாப்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தோம். அந்த டைமில் வந்து திடீர்னு பார்த்தா ஏதோ தெரியுது. என்னடான்னு பார்த்தா பில்லர் ராக். அந்த மிஸ்ட்லாம் வந்து கிளியர் ஆகி அந்த பில்லர் ராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து அங்கே போய் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 கிராண்டட் தூண் மாதிரி இருக்கிற பாறை வந்து இந்த காடுக்கு நடுவில் இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அந்த மிஸ்டெலாம் ஃபுல்லாக கிளியர் ஆனோடனே அந்த வியூவே வந்து சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள். அடுத்து வந்து ஷாப்பிங்னு சொல்லிட்டு வந்து சாக்லேட்லாம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹோம்மேட் சாக்லேட்ஸு, ஆயில், ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் க்ரீம் அதெல்லாம் தான் இங்கே இருந்தது. இந்த கடையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எனக்கு பிடிச்ச சில சாக்லேட்ஸ்லாம் நான் வந்து வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டே 1 இருக்கிற ஸ்பாட்ஸ் விசிட்டிங்லாம் எண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், லைட்டிங்ஸ்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஆர்ச் மாதிரிலாம் லைட் வச்சு சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல வந்து நம்ம கிளம்பணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலைல 8 o'clock வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தமிழ்நாடு டூரிசம் பஸ்ஸில் வந்து நம்ம லக்கேஜெலாம் வச்சிருந்தோம். ஆனால் லஞ்சு வந்து இங்கே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம Day 2 ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்து வந்த ஸ்பாட்டே வந்து கோக்கர் வாக் தான். இந்த இடம் வந்து கோக்கர் அப்படின்ற ஒரு மதுரை கலெக்டர் வந்து இந்த இடம் வந்து வியூலாம் நல்லா இருக்கேன்னு இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அவர் கொடைக்கானலில் கண்காணிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணார். அடுத்து இது அப்படியே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. இங்கே வந்து டெலிஸ்கோப் வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருந்தது. பட் இப்போ அது வந்து ஒர்க் ஆகலை. இங்கே வந்து நாங்கள் போனப்போவும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டாக தான் இருந்தது. பட்
நாங்கள் வந்து அந்த டெலிஸ்கோப் இது இருக்கா பார்த்துட்டதுக்குள்ளே சீக்கிரமே கிளியர் ஆகிடுச்சு. இங்கே வந்து சைடில் வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது, வுட் ஷாப்பு, ஸ்வெட்டர் ஷாப், அது மாதிரி நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் அப்படியே வந்துட்டுருக்கும் போது ஒரு ஃபேவரட்டான ஷாப்பை தான் பார்த்தோம். எங்களுக்கு 90s கிட் ஷாப் கண்ணில் மாட்டுச்சு. விடுவோமா எல்லோரும் போயிட்டு எனக்கு பிடிச்ச கிஃப்ட் பாக்ஸு, ஜாமு எல்லாம் அங்கே ஒரு ஷாப்பிங் போட்டு அப்படியே திரும்ப நடக்க ஆரம்பித்தோம். இங்கே வந்து நம்ம கொடைக்கானல் இந்த பேக்கேஜில் போகும்போது அந்த கைடு வந்து எந்த இடத்துக்கு போகிறோம் அண்ட் அந்த இடம் எப்படி இதுவாச்சு அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து அந்த கைடு கரெக்டாக சொல்லிவிட்டு நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. அதனால் வந்து எனக்கு இங்கே வந்து இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய கிடச்சிது ஒவ்வொரு ஸ்பாட் பற்றியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரட்லாமும் கிடைக்கும், இங்கே விற்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லியாகவே வந்ததுனால இன்னும் அந்த கடையெல்லாம் வந்து வைக்கலை. இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்லாம் இருந்தது. அங்கே இயரிங்ஸு, செட்டாக இருக்கிற செயின், இயரிங்ஸ் அதெல்லாமே இங்கே இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் தான் பிரையன் பார்க். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு 1 hour டைம் கொடுத்தாங்க. ஏன்னா இது ஒரு பார்க்குன்றதுனால இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு நல்ல ஸ்பாட்டாகவே இருந்தது. ஏன்னா இங்கே டிஃப்ரெண்ட் கைண்டில் ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. கூடவே வந்து இங்கே ட்ரீஸ்லாம் நிறைய இருந்தது. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஜூலை மந்த் வரைக்கும் தான் இருக்குமா. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ஃப்ளவர்ஸோட சீசன் போயிடும்னு சொன்னாங்க. இந்த பார்க்கில் ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா இங்கே வந்து ரோஸு அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. இங்கே வந்து அந்த ஒவ்வொரு ஃப்ளவரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் ஃப்ளவர்லாம் வந்து அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சென்னையிலையோ இல்லை வேறு எங்கேயோ நான் வந்து பார்த்ததில்ல. இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளவரும் வந்து யூனிக்காக அழகாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கேயும் அப்படி தான். அப்படியே நம்ம உட்காந்துட்டு இருக்க நேரம் டக்குன்னு மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அப்படியே டக்குன்னு மறைஞ்சி போகுது. அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து பஞ்சாக ரெட் கலர் அண்ட் பர்பிள் கலரில் ஒரு ஃப்ளவர் இருந்தது. அது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஸ்பாட்டான தமிழ்நாடு டூரிசமோட போட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து பேக்கேஜில் வந்ததுனால பெடல் போட் அலோவ் பண்ணல. ஏன்னா அது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் தான் கொடுத்தாங்க. ஒரு ரோபோட்டில் வந்து 6 members போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 6 members-உம் வந்து ஒரு ரோபோட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு இந்த தண்ணியில் கை வைக்காதீங்கன்னு. இன்னொரு டிஸ்அப்பாயின்மெண்ட் என்னென்னா என்னையும் என் தம்பியும் வந்து நடுவில் உட்கார வச்சுட்டாங்க அந்த வெயிட் பேலன்ஸ் ஆனோன்னு. இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த போட்டில் போகும்போதே சூப்பராக இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு ஃபவுண்டெயின் மாதிரியும் இருந்தது. அண்ட் நாங்கள் போகும்போது நிறைய டக்குலாம் வந்து எங்கள் கூடயே வந்தது. அது உள்ளே வந்து வெளில வந்து அதை பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. அப்புறம் சைடில் வந்து ஐஸ்கிரீம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதாவது இந்த போட்டிங்கில் இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போனால் சூப்பராக இருக்கும் தான் விற்றாங்க. ஆனால் நமக்கு இந்த ஐஸ்கிரீம் ஒத்துக்காது இந்த சீசன்லன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கியே தரல. அடுத்து வந்து இந்த நம்ம போட்டிங் போகும்போதே அதை சுற்றி வந்து அந்த இடத்துல நிறைய பேர் சைக்கிளிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது போகணுன்னு ஆசையாக இருந்தது. அது டபுள்ஸ் எவ்வளோ, சிங்கிள்ஸ் எவ்வளோ, அது எல்லாமே இங்கே வந்து ரேட்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹார்ஸ் ரைடும் இருக்குது. நம்ம வந்து ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அங்கே இருக்கிற கடையிலெல்லாம் நம்ம வேணால் ஷாப்பிங் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பேக்கேஜில் போனால் இதெல்லாம் நம்மளால் வந்து பண்ண முடியாது. பட் ஹார்ஸ் ரைட் தான் நம்ம ஏற்கனவே பைன் ஃபாரஸ்ட்டில் போயிட்டோம்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருந்தது. நிறைய ஹோம்மேட் சாக்லேட் ஷாப்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வச்சுருந்தாங்க. அடுத்து இங்கே வந்து ஹேண்ட்பேக்கு, ஸ்லிங் பேக்ஸ்லாம் இருந்தது. அடுத்து நல்லா பெருசாக வந்து பெட்ஷீட்டு, ஸ்வெட்டர்லாம் வந்து இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. லைக் இந்த ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான பெட்ஷீட்ஸ் நல்லா திக்காக, தின்னா அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக வந்து பெட்ஷீட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. கூடவே ஸ்வெட்டர்ஸ்லாமும் டிசைனாக சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த போட் ஹவுஸை சுற்றி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த தமிழ்நாடு டூரிசம் பஸ்ஸில் வந்து நம்ம சென்னைக்கு கிளம்பியாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு ஃபால்ஸில் நிறுத்துவேன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஃபால்ஸுக்கும் வந்திருந்தோம். அண்ட் அந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருந்தது.
அப்படியே அங்கே வந்து 4 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது என்னென்னா, நைட்டு டின்னர் வந்து தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டல் திருச்சியில் வந்து டின்னர்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து திருச்சியில் வந்து டின்னரை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து ஒரு 4 o'clock கிட்ட வந்துட்டோம். இன்னும் டீட்டெயில்ஸாக தமிழ்நாடு டூரிசம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் போய் க்ரோமில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.